இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்குற சல்லி அதை வந்து பாதிக்கப்படாதவங்களும் பாதிக்கப்பட்ட மாதிரி ஜிஎஸ்கிட்ட போய்ட்டு லெட்டர்லாம் எடுத்து அப்படி இப்படிலாம் செஞ்சு வந்து நிறைய பேர் அந்த சல்லியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆக்கள் கொஞ்சம் பயந்துக்கோங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து சில ஆக்கள் இருக்க இடம் இல்லாமல் உடுப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்படியாப்பட்டவங்களுக்கு போயிட்டு சேர வேண்டிய சல்லியை எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரலை. எங்களோட புள்ள குட்டிகள் நல்லா தான் இருக்குது, எங்களோட வீடு வாசல் எங்களோட கடையில் நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்க போக்குள்ளேயும் வந்து அவங்களுக்கு போயிட்டு சேர வேண்டிய ஒரு ஹக்கை வந்து நாங்கள் வந்து பறிச்சு எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து அது புறவு எங்கே போயிட்டு முடியுமோ வந்து தெரியாது. ஸோ அப்படியான ஆக்கள் கொஞ்சம் எல்லாம் வந்து பயந்துக்கோங்க. இந்த விஷயம் ஒரு லேசிப்பட்ட விஷயம் ஒன்று இல்லை. ஏன்னா எங்களோட குடும்பத்தில் வந்து உயிர்கள் வந்து போகல, யாருமே போகல. உயிர்களையும் கொடுத்துட்டு உடைமைகளையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு தான் வந்து கவர்மெண்ட்டால் கிடைக்கிற அந்த அற்பமான சொற்பமான அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து காத்துக்கொண்டு வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து யாரும் வந்து விளையாண்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு சோதனையை வந்து தரல, நீங்கள் தப்பிக்கிறீங்க, உங்களோட எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டுக்குதுன்னு சொல்லி சொன்னால் வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி போட்டு வந்து இருங்க. மற்றவங்களுக்கு ஏழுண்டா ஒரு உதவியை செய்யுங்க. அப்படி இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதே வந்து யாரும் வந்து பறிச்செடுக்க வந்து நினைக்காதீங்க.